எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நீங்க தான் உதவணும். நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அழிக்கிறத விட காக்கிறது தான் உன்னதமான செயல். அதுக்கு குறுக்க எது வந்தாலும் நீ தான் பொறுத்துக்கணும். இப்ப நீ நெருப்பு மேல நிக்கிற, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது. ஆனாலும் உனக்கு வேற வழியே இல்லை. அந்த கடவுளே மனுஷ ரூபத்துல வந்தப்ப நிறைய சோதனைகள் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட சோதனை தான் உனக்கும் ராணிக்கும் வந்திருக்கு. இதுக்கு நான் ஒரு யோசனை சொன்னா நீ கேட்டுப்பியா? சொல்லுங்க சாமி. நீ செய்து கொடுத்த சத்தியத்தை மீறி நடந்தா அதனுடைய விபரீதங்கள் ரொம்பவும் மோசமானதா இருக்கும். மனுஷங்க மேல உன்னோட சக்தியை நீ பிரயோகப்படுத்த கூடாது. ஆனா உன்னோட தற்காப்புக்காக உன்னை எதிர்க்கிற துஷ்ட சக்திங்க மேல நீ உன்னோட சக்தியை தாராளமா பிரயோகப்படுத்தலாம். இது உன்னை அழிக்கிறதுக்காக நடக்கிற யுத்தம். அந்த நவபாஷான சிலை மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கு. நான் இப்ப உங்ககிட்ட சொன்ன விஷயத்த இந்த யுத்தத்தோட கடைசியில, அதுவும் உன்னை எதிர்த்து நிற்கிறது வலிமையான துஷ்ட சக்தியா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் இதை நீ செய்யணும். மற்றபடி எக்காரணத்தை கொண்டும் இதை நீ பிரயோகப்படுத்த கூடாது. கண்டிப்பா சாமி, நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். அகம் பிரம்மாஸ்மி. ராணி, பாட்டிக்கு என்னாச்சு? உங்களாண்டதான் கேக்குறேன், பாட்டிக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள அம்மாவை செக் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம் வாங்க போய் பாட்டியை பார்த்து வந்துடலாம். வாக்கா. பாட்டி. டாக்டர், பாட்டிக்கு இப்ப எப்படி இருக்குது? அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. அவங்க ஹஸ்பண்டும் பேரனும் அரெஸ்ட் ஆனதுனால அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க. அதனால பிரஷர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்களுக்கு பிரஷர் குறைய இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்போதைக்கு அவங்களுக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. வயசானவங்க இல்லையா, அதனாலதான் இப்படி அதிர்ச்சியான சம்பவங்களை பார்த்ததும் எமோஷனல் ஆயிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கோங்க. ஓகே, நான் கிளம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் வரேம்மா. பாட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தாத்தாவையும் தாடிகாரனையும் நான் எப்படியாவது வெளியே கொண்டாந்துருவேன். நான் இருக்க சொல்ல நீங்க என்னத்துக்கோசரம் இப்படி டென்ஷன் ஆகி உடம்ப கெட்டுக்கிறீங்க? நான் இப்போ தாடிகாரனை வெளியே கொண்டாடுறதுக்காக போறதா இல்ல உங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கிறதா? இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. ராணி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. இப்ப நீ இவங்க கூட இருக்கிறது தான் முக்கியம். இவங்களுக்கு உன்னோட சப்போர்ட் வேணும். அதே சமயம் நீ இங்க இருந்த சேஃப்டியாவும் இருக்கும். சுகாசினிய ஃபாலோ பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அங்க ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா உனக்கு கால் பண்றேன். சரிங்க மேடம். நானும் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்குமேன்னு நினைச்சேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நான் இப்ப இங்க இருக்கிறதா முக்கியம். நீங்க அந்த சுஹாசினிய ஃபாலோ பண்ணின்னு போய் என்ன ஏதுன்னு தகவல் சொல்லுங்க. இங்க நிலைமை எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு நானும் உங்களாண்ட அப்பப்போ சொல்றேன். நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பா நான் உனக்கு கால் பண்றேன். சரியா? சரிங்க, நான் கிளம்புறேன். நீ பாட்டிய பத்திரமா பாத்துக்க.
பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். சொல்லுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக சரியான நேரத்துல சித்தார்த்துக்கும் சரி ராணிக்கும் சரி சப்போர்ட்டா இருந்தீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். இது என்னோட கடமை. இன்னும் 48 ஹவர்ஸ்க்குள்ள அந்த சிலையும் நகைங்களையும் யார் எடுத்தாங்கன்னு கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் உங்க அப்பாவையும் சித்தார்த்தையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். ஏன் மேடம், உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? ஆ, சித்தார்த்துக்கும் ராணிக்குமே அந்த சுகாசினி மேலதான் டவுட் இருக்கு. அன்னைக்கு அவ வீடு தேடி வந்து சித்தார்த்துக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு போனாலாம். அதை வச்சுதான் சித்தார்த்தும் ராணியும் சுஹாசினி மேல டவுட் பண்றாங்க. அவ செய்யக்கூடிய ஆள் தான் மேடம். நீங்க அவளை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா ஏதாவது ஒரு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். ஆ, நானும் அததான் சார் செய்ய போறேன். நான் இப்பவே சுஹாசினியை ஃபாலோ பண்ண போறேன். ஓகே மேடம், எப்படியாவது சித்தார்த்தையும் எங்க அப்பாவையும் இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருங்க. ஆமா, கண்டிப்பா சார். செய்யாத தப்புக்காக எந்த நிரபராதியும் தண்டிக்கப்படுறதுக்கு சட்டம் என்னைக்கும் துணை போகாது. நீங்க கவலைப்படாம இருங்க சார். சரி, வச்சிடறேன் மேடம். தேங்க்யூ மேடம்.